Hi, my dear students. Good morning to all. Of course, we are all know what is sentence. At the same time, what is the difference between kinds of sentences, types of sentences? We may not get a clear idea. In this video, we are discussing with what is kinds of sentences, what is types of sentences. Let's begin the video. First, we should know what is sentences. Sentences means a group of words that makes complete sentence. அதாவது group of words எல்லாம் சேர்ந்து ஒரு complete sentence உருவாக்கக்கூடியது தான் நமக்கு சென்டென்சஸ் அப்படின்னு நம்ம பார்க்கறோம். ஸோ ஹியர் கைண்ட்ஸ் ஆஃப் சென்டென்ஸ் அப்படின்றது லோயர் கிளாஸ்லேயே நம்ம படிச்சிருக்கோம் 4 கைண்ட்ஸ் ஆஃப் சென்டென்சஸ். என்னென்னலாம் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா கைண்ட்ஸ் ஆஃப் சென்டென்சஸ் அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஒருவேளை கைண்ட் ஆஃப்னு வந்துச்சுன்னா இந்த இடத்துல சென்டென்ஸ் அப்படின்னு வரும். அதே மாதிரி இங்கே டைப்ஸ் ஆஃப் சென்டென்சஸ்ன்னு கொடுத்துருக்கோம். ஸோ இங்கேயும் டைப் அப்படின்னு வந்ததுன்னா டைப் ஆஃப் சென்டென்ஸ் அப்படின்னு தான் வரும். ஸோ டைப்ஸ் வந்துச்சுன்னா இங்கே சென்டென்சஸ் வரும். இதை நீங்கள் பார்த்துக்கணும். இங்கே பாருங்க கைண்ட்ஸ் ஆஃப் சென்டென்சஸ்ல we have 4 கைண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்டேட்மெண்ட் அல்லது அசர்டிவ் அல்லது அஃபர்மேட்டிவ் ஆர் டிக்ளரேட்டிவ் ஆர் இன்ஃபர்மேட்டிவ் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஏன் அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் அப்படின்றது நான் ஒரு விஷயத்த சொல்றேன் அவ்வளவுதான், அது உங்களுக்கு ஒரு ஸ்டேட்மெண்டா கன்வே ஆகுது. அதே இது அசர்டிவ், இந்த அசர்டிவ் ஸ்டேட்மெண்ட் இது எல்லாத்தையுமே நம்ம நெகட்டிவாகவும் சொல்லலாம், பாசிட்டிவாகவும் சொல்லலாம். ஸோ இங்க அஃபர்மேட்டிவ், அஃபர்மேஷன், கன்ஃபர்மேஷன், ஒரு விஷயத்த கன்ஃபார்மா சொல்றது அப்படின்னு. டிக்ளரேட்டிவ் அப்படின்னா டிக்ளேர் பண்றது, டுமாரோ வில் பி ஹாலிடே அப்படின்ற விஷயத்த டிக்ளேர் பண்றது. ஸோ அதுல எந்த டவுட்ஸுமே இருக்காது, நாளைக்கு அது உண்டா கிடையாதா அப்படின்ற டிஸ்கஷனும் இருக்காது. ஸோ இங்க டிக்ளேர் பண்றது. இன்ஃபர்மேட்டிவ், எனி கைண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷனை உங்களுக்கு நான் கொடுக்கறது தான் இன்ஃபர்மேட்டிவ் அப்படின்றது. ஸோ இதுக்கு ஒரு ரூல் இருக்கு. என்ன அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் அப்படின்றது ஸ்டார்டிங் வித் கேபிட்டல் லெட்டர், எண்டிங் வித் ஃபுல் ஸ்டாப். ஸோ இங்க கைண்ட்ஸ் ஆஃப் சென்டென்சஸ்ல ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் ஸ்டேட்மெண்ட், அது எப்படி இருக்கும் அப்படின்னா ஸ்டார்டிங் வித் கேபிட்டல் லெட்டர், எண்டிங் வித் ஸ்மால் லெட்டர். ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க, இன்டராகேட்டிவ் சென்டென்சஸ். இன்டராகேஷன், இன்டராகேட் பண்றது அப்படின்னா என்னது? நான் இன்னொருத்தங்க கிட்ட பேசுறது, கொஸ்டின் கேட்கறது, இதைத்தான் இன்டராகேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ கொஸ்டின் கேட்கறதுனா எப்படி? இந்த சென்டென்ஸ் கொஸ்டின் வேர்டால ஸ்டார்ட் ஆயிருக்கலாம், அல்லது எஸ்ஆர்னோ டைப் சம்பந்தமான ஏதாவது ஒரு ஹெல்பிங் வெர்ப் வச்சு ஸ்டார்ட் பண்ணியிருக்கும். ஹெல்பிங் வெர்ப்பை வச்சு இந்த சென்டென்ஸ் ஸ்டார்ட் ஆயிருக்கும். அப்படி இல்லைன்னா WH கொஸ்டின் நம்ம சொல்ற வாட், ஹூம், விச், இந்த மாதிரி ஹவு, ஹவு மெனி, ஹவு மச், இது மாதிரி கொஸ்டின் வேர்ட்ஸ் வச்சு இந்த சென்டென்ஸ் ஸ்டார்ட் ஆயிருக்கும். முடிகிறது கொஸ்டின் மார்க்கால முடிஞ்சிருக்கும். ஸோ அதுதான் இன்டராகேட்டிவ் சென்டென்சஸ். இம்பரேட்டிவ் சென்டென்சஸ் அப்படின்றது நம்ம ஒரு விஷயத்த ரிக்வெஸ்ட் பண்ணலாம், அல்லது ஆர்டர் போடலாம், கமாண்ட் பண்ணலாம். இந்த மாதிரியான விஷயங்களை எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சென்டென்ஸ் இம்பரேட்டிவ் சென்டென்ஸ். ஸோ இங்க என்னன்னா எக்ஸ்கிளமேட்டரி சென்டென்ஸ். இந்த எக்ஸ்கிளமேட்டரி அப்படின்றது என்னன்னா நம்ம சில விஷயங்களை சேட்னஸா இருக்கக்கூடிய விஷயங்களை சாரோஃபுல்லாகவும், ஹாப்பினஸா இருக்கக்கூடிய விஷயத்த ஜாய்ஃபுல்லாகவும் நம்ம வந்து பேசுவோம். அப்படி உருவாக்கக்கூடிய சென்டென்சஸ் தான் நம்ம எக்ஸ்கிளமேட்டரி சென்டென்ஸ் அப்படிமோ. இது ஸ்டார்டிங் வித் கேபிட்டல் லெட்டர் அஸ் வெல் அஸ் அந்த சேட்னஸையோ அல்லது ஹாப்பினஸையோ எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி ஏதாவது ஒரு வேர்ட்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வாவ் அப்படின்ற மாதிரியான ஒரு வேர்டு, அலாஸ் அப்படின்ற மாதிரியான ஒரு வேர்டு கட்டாயம் இதுல இருக்கும். முடிகிறது எக்ஸ்கிளமேஷன் மார்க்கோட முடியும். ஸோ கைண்ட்ஸ் ஆஃப் சென்டென்ஸ் அப்படின்னா என்னன்னா we have 4 kinds only. 5 kinds 6 kindsலாம் கிடையாது. we have only 4 kinds. அந்த 4 kinds என்ன அப்படின்றத நம்ம இப்படி பார்த்தோம். அகைன் டைப்ஸ் ஆஃப் சென்டென்சஸ் அப்படின்றது இங்க இருக்கு. there are 3 types of sentences. அப்படின்னா என்ன? சிம்பிள் சென்டென்ஸ், காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ், காம்பவுண்ட் சென்டென்ஸ். அப்போ சிம்பிள் சென்டென்ஸ் அப்படின்னா என்ன? there is only one finite verb. ஒரே ஒரு ஃபைனைட் verb கிளாஸஸோட கரெக்டான கம்ப்ளீட் மீனிங் சென்ஸ் கொடுத்தது அப்படின்னா அது சிம்பிள் சென்டென்ஸ். அப்போ இந்த இடத்துல வாட் இஸ் ஃபைனைட் verb அப்படின்னு உங்களுக்கு டவுட் வரலாம். ஸோ வாட் இஸ் ஃபைனைட் verb அப்படின்றதுக்கு நம்ம டீட்டெயிலாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு, செக் பண்ணி பாருங்க. அப்புறம் காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் அப்படின்றது ஒரு சபார்டினேட் கிளாஸும் ஒரு மெயின் கிளாஸும் இருக்கும். சபார்டினேட் கிளாஸ், வாட் இஸ் கிளாஸ் அப்படின்றதும் நம்ம செப்பரேட்டா ஒரு சூப்பரான ஒரு வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். அதோட லிங்க் உங்களுக்கு கீழே இருக்கும். ஸோ சபார்டினேட் கிளாஸ், மெயின் கிளாஸ்னா என்ன? நத்திங் பட் திஸ் இஸ் சென்டென்ஸ். ஒரு ஃபுல்ஃபில்லான சென்டென்ஸை தான் நம்ம மெயின் கிளாஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். இங்க பாத்தீங்க அப்படின்னா காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் அப்படின்றது ஒரு சபார்டினேட் கிளாஸும் ஒரு மெயின் கிளாஸும் சேர்ந்தது தான். நடுவில் சபார்டினேட்டிங் கன்ஜெக்ஷன் இருக்கும். காம்பவுண்ட் சென்டென்சஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா 2 மெயின் கிளாஸ் அல்லது 2 or 3 மெயின் கிளாஸஸ் இருக்கும். அதாவது ஐடியா நிறைய வேற ஐடியா ஒரே ஒரு ஃபேன் பாய்ஸ் அப்படின்ற கன்ஜெக்ஷனோட கனெக்ட் ஆயிருக்கும். ஃபேன் பாய்ஸ் அப்படின்ற கன்ஜெக்ஷன் ஷார்ட்கட்ல நான் சொல்றேன். அது டீட்டெயில்டா உங்களுக்கு சிம்பிள், காம்பவுண்ட், காம்ப்ளெக்ஸ் அப்படின்ற கிராமர் டாபிக் டீச் பண்ணும்போது இது மூணையும் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோல ஷார்ட் வீடியோல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா வாட் இஸ் சென்டென்ஸ், அந்த சென்டென்ஸை டைப்ஸ் ஆஃப் சென்டென்ஸ் அண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் சென்டென்ஸ் பிரிக்கிறோம். அதோடைய கிளாரிஃபிகேஷன் உங்களுக்கு இருக்கணும். கைண்ட்ஸ் ஆஃப் சென்டென்ஸ் அப்படின்றது only 4, டைப்ஸ் ஆஃப் சென்டென்ஸ் அப்படின்றது only 3. இது மட்டும் நீங்க கிளியரா இருந்தா போதும். தேங்க்யூ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். பாய்.